ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் மெர்ஃபினா. இன்றைக்கி பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சுதந்திர தின விழா ஸ்பெஷலாக நம்ம கொடியை தீமாக வச்சு ஒரு பிரேஸ்லெட் செய்ய போகிறோம். இந்த பிரேஸ்லெட் நம்ம டான்ஸ்க்கோ இல்லை சும்மாவே ஃபங்க்ஷனுக்கு நம்ம போட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தேசிய கொடியில் இருக்கிற 3 கலர்லேயும் உல்லன் த்ரெட் எடுத்திருக்கேன். ஒரு நூல் எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸில் வச்சு 6 தடவை டைட்டாக சுற்றி எடுக்கணும். நூலை நீங்கள் எதில் வேணாலும் வச்சு சுற்றி எடுக்கலாம். ஆனால் நூலோட நீளம் உங்கள் கையை சுற்றி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி அளவாக பார்த்துக்கோங்க. 6 தடவை நூல் சுற்றினதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ்லேருந்து அப்படியே வெளியே எடுக்கணும். மெதுவாக நூல் கலையாமல் எல்லாம் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி எடுக்கணும். நூலோட ஒரு பக்கத்தில் மட்டும் கம் போட்டுட்டு எல்லா நூலையும் ஒன்றா சேர்த்து ஒட்டணும். ஒட்டின இடத்துலேருந்து இன்னொரு பக்கம் நூலெல்லாம் ஒன்று சேர்த்து இழுத்து அதோட ஓரத்தில் கட் பண்ணி விடணும். நூலெல்லாம் தனித்தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் 3 பார்ட்டாக 4 நூல் சேர்த்து பிரித்து எடுத்துக்கணும். பிரித்த 3 பார்ட்டு நூலையும் அப்படியே பின்னணும். நல்லா டைட்டாக பின்னுங்க, அப்போ தான் ஒரே மாதிரி இருக்கும். நூலோட லாஸ்ட்டில் மட்டும் கொஞ்சமாக நூல் விட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்க எல்லா நூலையுமே நல்லா பின்னிடணும். பின்னும்போது நம்ம ஒட்டின இடம் அந்த பார்ட்டில் ஏதாவது வெயிட்டோ இல்லைன்னா எங்காவது கிளிப் பண்ணிட்டோ இல்லைன்னா யார்கிட்டையாவது கொடுத்துட்டு பிடிக்க சொல்லி பின்னுங்க. அப்போ தான் உங்களுக்கு பின்னுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பின்னினதுக்கப்புறமா பின்னி முடிச்சிருக்க அந்த இடத்துலையும் கம் போட்டு ஒட்டணும். இதே மாதிரி மொத்தம் 3 கலர் இருக்க எல்லா நூலையும் பின்னி ரெடி பண்ணி வச்சுக்கணும். பின்னின எல்லா நூலுமே ஒரே அளவாக இருக்கணும். அதுக்கப்புறம் 3 நூலையுமே கம் போட்டு லைனாக அப்படியே ஒட்ட வைக்கணும். கம் போட்டு ஒட்ட வைக்கும்போது கீழே ஏதாவது பேப்பர் போட்டுக்கிட்டிங்கன்னா ஒட்ட வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கீழே வேறு எதுலேயும் கம் ஆகாமல் இருக்கும். நூலோட சைடில் மட்டும் கம் போட்டால் போதும், மேலே கீழே கம் போட வேண்டாம். நூல் கம் போட்டு ஒட்ட வச்சதுக்கப்புறமா அது நல்லா காயணும். நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதை எடுத்துட்டு எல்லா பக்கமும் ஒட்டியிருக்கான்னு நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே தனித்தனியாக ஒட்டி வச்சுருந்த அந்த பக்கத்தை எடுத்துட்டு 3 நூலையும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு அதைய ஒரு நூல் வச்சு நல்லா டைட்டாக சுற்றிட்டு 2 நாட் போட்டுக்கணும். நீங்கள் போடுற நாட் நல்லா டைட்டாக இருக்கணும், பிரிஞ்சு வராத மாதிரி நல்லா டைட்டாக போடுங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் நம்ம பின்னி முடிச்சுட்டு கம் போட்டு வச்சுருந்தோம்ல, அந்த இடத்துல 3 நூலையும் சேர்த்து வச்சுட்டு நல்லா டைட்டாக இன்னொரு நூல் வச்சு நல்லா சுற்றிட்டு 2 நாட் போட்டுக்கணும். நாட் போட்டதுக்கப்புறமா நூல் எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி நீட் பண்ணி விடணும். அதுக்கப்புறமா 2 பக்கமும் இருக்கிற நூலெல்லாம் நேராக கட் பண்ணி விடணும். கொஞ்சம் நம்ம நூல் விட்டுருக்குற அந்த இடத்துல கொஞ்சமாக அளவாக நூல் விட்டுட்டு மீதி இருக்கிறத மட்டும் கட் பண்ணணும். இன்னொரு பக்கம் நம்ம நாட் போட்டிருக்கிறதுல கொஞ்சமாக விட்டுட்டு கட் பண்ணால் போதும். 2 பக்கமும் நாட் போட்டிருந்தா அந்த நூல் மேலே லைட்டாக கம் வச்சு ஒட்டணும். அப்போ அந்த நூல் பிரியாமல் இருக்கும். நிறையா போட்டுறாதீங்க, கொஞ்சமாக போட்டால் போதும். துணி தைக்கிற ஹூக் ஒன்று எடுத்துட்டு நம்ம நூல் விட்டுருக்கோம்ல அந்த இடத்துல ஊசி நூல் வச்சு தைக்கணும். ஹூக்கோட மேல் பக்கம் நம்ம நாட் போட்டிருக்கிறோம்ல அந்த இடத்துல இருக்கணும். ஹூக்கோட கீழ் பக்கம் கொஞ்சம் நூல் கிட்ட இருக்கணும். துணி தைக்கிற ஒயிட் கலர் நூல் வச்சு இந்த ஹூக் தைக்கணும். நம்ம தைக்கிறது இன்னொரு பக்கம் தெரியாத மாதிரி பார்த்து தைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் கலர் நூல் மேலேயே வச்சு தையுங்க. முதல்ல கீழ்ப்பக்கம் ரைட் சைடில் இருக்கிற ஹூக்கில் ரவுண்டு இருக்கும். அந்த ரவுண்டுக்குள்ளே 2 தையல் போட்டுட்டு கீழேருந்து மேலே ஊசி போட்டுட்டு மேலே வளைஞ்சிருக்கிற அந்த பகுதியிலையும் 2 தையல் போடணும். அதுக்கப்புறம் மேலேருந்து கீழே ஊசி போட்டு எடுத்துட்டு கீழே இருக்கிற இன்னொரு ரவுண்ட்லேயும் 2 தையல் போட்டுட்டு
துணி தைச்சி முடித்ததுக்கப்புறமா கடைசியாக நம்ம நாட் போடுற மாதிரி ஒரு நாட் போட்டுக்கணும். இப்போ நான் தைச்சிருக்க அந்த பக்கத்தை திருப்பி காட்டியிருக்கேன். அங்கே பார்த்திங்கன்னா நம்ம தைச்சிருக்கிறதோட நூல் வெளியே தெரியவே இல்லை. இந்த மாதிரி தைக்கணும். ஹூக் தைச்சதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு அப்படியே ரவுண்டாக சுற்றுங்க. நீங்கள் ரவுண்டாக சுற்றி இன்னொரு எட்ஜில் தான் நம்ம மாட்ட போகிறோம். அந்த பக்கத்தில் நம்ம ஜம்ப் ரிங் மாட்டணும். கனெக்டர் ஜம்ப் ரிங் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இதையே அப்படியே பிரிச்சுட்டு நம்ம நாட் போட்டிருக்கிறோம்ல அந்த நூலில் விட்டு அதை நல்லா டைட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ரிங் போட்டிருக்கிற பகுதி தான் மேல் பக்கமாக இருக்கணும். ஹூக் வச்சுருக்கிற பகுதி வந்து கீழ் பக்கமாக இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஒயிட் கலரில் தெரிகிற அந்த நூல் மேலே நம்ம இந்தியா அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இல்லைன்னா அசோக சக்கரம் வரைஞ்சிக்கலாம். நான் ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் இந்தியான்னு ப்ளூ கலர் ஸ்கெட்ச் வச்சு தமிழில் எழுதுகிறேன். அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு கம் போட்டு ஒயிட் கலரில் இருக்க நூல் மேலே ஒட்டுறேன். நீங்கள் டைரெக்டாக இந்த நூல் மேலேயே எழுதலாம். ஆனால் இங்கிலீஷில் எழுதுனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தமிழில் எழுதுனீங்கன்னா எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது பார்க்குறக்கு அவ்வளோ நல்லா தெளிவாக தெரியாது. அவ்வளோதான், பிரேஸ்லெட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கையில் வச்சுட்டு அந்த ரவுண்டில் அந்த ஹூக்கை மாட்டணும். இன்னொரு பிரேஸ்லெட்டில் ஸ்கெட்சில் டைரெக்டாகவே இந்தியான்னு இங்கிலீஷில் எழுதியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுதந்திர தின ஸ்பெஷல் வீடியோவாக பிரேஸ்லெட் ஈஸியாக நூல்லையே நம்ம செஞ்சுருக்கோம். நீங்களும் இந்த பிரேஸ்லெட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். காட் பிளஸ் யூ ஆல். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.